தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தாவேக்கு பெரிய வார்த்தைகளை பேச வேண்டுமா என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. நாங்க யாரையும் கூப்பிடல. இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கு. அரசியல்ல நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர பகைவரும் கிடையாது. அவரை பொறுத்தவரை இதுவரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில யாரும் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும். அதனால எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். இப்ப திமுக இவ்வளவு கூட்டணி ஸ்ட்ராங் சொல்வீங்க. நேற்று கூட அவர் சார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கன்னியாகுமரியில. காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடல. அது இப்ப தேர்தல் அது வரைக்கும் நீடிக்கணும்ல. உங்களுக்கு நேற்று ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்துக்கல காங்கிரஸ் கட்சி. அதனால கூட்டணி கட்சிகள் எல்லாமே கூட்டணி விரிசல் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா? அவங்க கலந்துக்கலன்னா இதுக்கு அது அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. காமராஜர் படம் போடுறதுனால கலந்துக்கல. தாவேகா குறித்து நேற்று நீங்க பேசியிருந்தீங்க. ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னா அவங்க 3 கவுன்சிலர் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 3 இருக்காங்களா? பரவாயில்ல. புதுக்கோட்டை மாநகராட்சியில் இருக்காங்க. சுயேட்சையா போட்டியாளர் தாவேகா இருக்காங்க. சரி ஓகே. அதுல கிடந்த அப்படிப்பட்ட கட்சியை எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர் இவரா கூப்பிடாத ஒரு கேள்வி வருது இல்ல? நீங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சின்னு சொல்றீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் ஏன் அந்த கட்சியை? நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. குறைச்சில்ல. ஏன் தெரியுமா? இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கல. நான் யாரையுமே பொதுவாக இப்ப இதுவரையிலும் நாகரிகமா தான் எல்லாருமே பேசிட்டு வரோம். இனிமேலும் நாகரிகமா தான் நாங்க பேசுவோம். ஆனா யாரையும் குறைச்சு மதிப்பிடவோ இல்லை. அவங்க ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, ஒரு சட்டமன்ற தேர்தலோட இன்னும் சந்திக்கல. இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்றாங்களேங்கிறதுனால தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி வெளியேப்படுத்த போறீங்கிறது எனக்கு தெரியல.